இனிய மாலை வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம், நாளைக்கு ஒரு 5 பீஸ் வந்து சாதா புறா கொடுக்க போகிறேன். விற்பனைக்கு இல்லை, அதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு ஃபேன்சி எடுக்க போகிறேன். எனக்கு ஃபேன்சி ஃபீமேல் சாண்டினர் நிறைய பேர்கிட்ட கேட்டால் யாருமே தரமாட்டாங்க. ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் தரேன்னு சொன்னாப்புல. ஸோ அவருக்காண்டி தான் இந்த வீடியோ. இது வந்து மேலே என்கிட்ட நிறைய ஏற்கனவே சொல்லி இப்போ நிறைய மேல் கிடக்குன்னு. இது எல்லாமே ஏகப்பட்ட வேலை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள். அவ்வளோ மேல் கிடக்கு. ஃபீமேல் இருந்தாலும் பரவாயில்ல. குரூப்பில் கேட்டு பார்த்தா வாட்ஸ்அப்பில் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. சரி ஒரு பையன் தரேன்னு சொன்னாப்புல ஃபீமேலு. ஓகே சொல்லிட்டு அதுக்கு பதிலாக 5 சாதா புறா ப்ளஸ் காசு. ஓகேங்களா, 5 சாதா புறா ப்ளஸ் அது தந்தாப்புல பேலன்ஸ் காசு கொடுத்து நம்ம வந்து வாங்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சாதா. அதே மாதிரி இந்த கருப்பு கட்டமுக்குன்னு சொல்லுவாங்க, கட்டமுக்கு கிராஸ் ஒரிஜினல் இதே நான் கொடுக்க போகிறேன். 2 அதே மாதிரி இந்த இருக்குது பாருங்கள், இந்த சாக்லேட்டு இது 3. அப்புறம் வந்து இதில் வந்து அந்த ஒயிட்டு மட்டும், அந்த ஒயிட் இருக்குல்ல, அந்த ஒயிட்டு மட்டும் 4 பீஸு. பாக்கி பீஸ் நான் பிடிக்க முடியல, எல்லாம் மாடியில் அடைஞ்சிருது. அதனால் நான் வந்து பிடிக்க முடியல, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, மொத்தம் 5 பீஸ் நான் கொடுக்க போகிறேன். எக்ஸ்சேஞ்சுக்கு தான். ஓகேங்களா, ஓகே. எனக்கு ஃபீமேல் தேவைப்படுச்சா. இது வந்து இதோட ஜோடி இதோட ஜோடியும் பிடிக்க முடியும். இதோட ஜோடி கொடுக்க வேண்டியதான். ஆனால் அது போச்சு. இது கொடுக்குறது இல்லை. பாக்கி நான் 4 பீஸ் 5 பீஸ் நான் கொடுத்துருவேன். நான் மெயின்டைன் பண்ண முடியல, நம்ம இறப்படம் எல்லாம் தீனியெல்லாம் வைக்கணும்ல, மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ அதான் அந்த ஒரு காரணம் தான், வேறு ஒன்றும் இல்லை. பாக்கி புறாவில் இருங்க காமிக்கிறேன். எம்ட்டு புறாவில் எதில் அடைஞ்சிடும். நீங்கள் இப்போ ஆச்சு அவங்க இருங்க வீடியோ எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்போ நீங்கள் நம்புவீங்க. மேலே ஜன்னல் தெரியுதா, இது வந்து பக்கத்து வீடு. எங்கள் வீடு இங்கே இருக்குது. இது வந்து பக்கத்து வீட்டு மாடி. அதுக்கு படியும் கிடையாது, சரியா. அந்த மேலே ஜன்னல் தெரியுதா, இங்கே எனக்கு ஜூம் பண்ணுறேன். தெரியுதா, இங்கே பாருங்கள். இதில் எத்தனை புறா உட்காந்துருக்குன்னு நீங்களே பாருங்கள். தெரியுதா, இதில் எத்தனை நிற்கிதுன்னு கூட எனக்கு தெரியும். ஏன்னா அதில் வந்து டெய்லி ஒன்று பூனை பிடிச்சி போயிடுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாராச்சும் கொடுத்தாலும் வளர்ப்பாங்க. ஸோ அவருக்கு கொடுக்க வேண்டிய புறாக்களை கொடுத்துட்டு பேலன்ஸ் வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக மேட்டிங் ஆகி கூண்டுக்குள்ள வந்துடும். அதுக்கு தான் ஒரு ஐடியா, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா, ஓகே. தேங்க்யூ. பூனை வர்ற நேரம்.